இந்த கதை ஒரு ரோஸ் மில்க் கடையிலேருந்து ஆரம்பிக்கும். அந்த ஊர்லேயே பெரிய கையான தேவா அப்புறம் ஆளுங்க ஒரு சம்பவம் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அதே கடையில் அவங்களுக்கு முன்னாடி இன்னொரு எலி பை ஒன் கெட் ஒன் ரோஸ் மில்காக காத்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் கடைக்கார் கையில் 2 ரோஸ் மில்க் கூட வந்துட்டு இருக்கும் போது தேவாளுங்க அவரை தடுத்து அவர்கிட்ட இருந்து ரோஸ் மில்க் வாங்கி தேவாட்ட கொடுத்தாங்க. கடைக்கார ஒரு ரோஸ் மில்க் மட்டும் எடுத்துட்டு வந்து எலிட்ட கொடுத்தாரு. ஆனால் அந்த எலிக்கு தன்னோட இன்னொரு ரோஸ் மில்க் வரலன்னு ரொம்ப கோவத்தில் இருந்துச்சு. அது என்னோட ரோஸ் மில்க் எனக்கு கிடைக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு தேவா டேபிள் பக்கத்தில் போய் அந்த ரோஸ் மில்க் ட்ரை பண்ணும்போது தேவாளுங்க அவன் கையை பிடிக்க வச்சு சட்டை பிடிக்க 2 பேரும் அதுக்கப்புறம் நடந்த சம்பவமே வேற. அந்த ரோஸ் மில்க் குடிச்ச பிறகு அந்த எலிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, சும்மா புலி மாதிரி தேவாலயத்தை வேட்டையாடிச்சு. அதுக்கப்புறம் ஊர் ஃபுல்லாக அந்த புலியோட பேர் தான். அதுக்கப்புறம் ஏதோ பிஸ்னஸ் பண்ணி ஊரில் பெரிய கை ஆயிடுச்சு. அதில் ஒரு பிஸ்னஸ் தான் இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் ஆஃப் கை மாத்திரை. அந்த கை மாத்திரை வேலைனால மணிக்கு கழுத்து வரைக்கும் காசு வந்துச்சு. ஆனால் அதே காசால் கழுத்தை நெரிக்கிற வரைக்கும் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா பொருளும் போலீஸ்கிட்ட மாட்டிக்க ஆரம்பிச்சிது. அப்போ தான் மணிக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. மச்சான் இந்த வேலை மஜாவாக இருக்க போதுடா. எதுடா? அதான்டா அந்த கேஷ்டன் ஆப்பு. ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணால் $5,000 தராங்களாண்டா. என்னடா சொல்கிற? இந்த சின்ன வேலைக்கு இவ்வளோவா? இதான் ஸ்கேமாக இருக்க போதுடா. சே நல்லா இருக்காது. டேய் பாத்ரா, ஏதாவது பிரச்சனை இல்லை மாட்டிக்காத. ஏன்டா பொட்ட மாதிரி பயப்படுறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை. கேஷ்னோவா? ஆமாண்ணா. பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க. கரெக்டாக ஆர்டர் கொடுத்துருவியா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியலண்ணா, நல்லா அசால்ட்டாக முடிச்சிடுவேன். சாதாரண பார்சல் தானே. நீ யார் தெரியுது இருக்கட்டும், உனக்கு மணி பற்றி தெரிஞ்சால் இங்கே நின்று நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அவரை பற்றி என் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு இதில் என்ன சம்மந்தமா? திஸ் இஸ் மணிஸ் ரெட்ரிபன் பார்சல். சீக்கிரமாக சேர வேண்டிய பார்சல். ஏதாவது மிஸ் ஆச்சு? ஐயோ அண்ணா, என்ன சொல்கிறீங்க? சரி நீங்கள் கோட் சொல்லுங்கள், டைம் ஆகுது. PINK. அண்ணா, அவர் யாரும் நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்களே, அது யார் உண்மையா? சொன்னா? சில பேர் பார்த்துருக்காங்களே, ஆனால் இப்போ அவங்க உயிரோட இல்லை. நீயும் பார்க்கணுமா? ஐயோ வேணாம், ஒழுங்காக போய் டெலிவரி பண்ண போ. இல்லைன்னா அந்த பேக்கில் உள்ள ரிப்பன் உங்கள் கழுத்தில் இருக்கும். ஹலோ. நான் இப்போ தான் என் ஃப்ரெண்ட்கிட்ட பேசுனேன். இந்த ஆப்பையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். எதுக்குடா? இந்த ஆப்பில் டெலிவரி பார்ட்னர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றியா? இல்லையே, என்ன போட்டிருக்கு? நீ டெலிவரி பண்ண போகிற பார்சலில் சின்ன கீறல் விழுந்தாலும் இல்லை மிஸ் ஆனாலும் ஆனாலும் என்னடா இருக்கியாடா? ஹலோ. எனக்கு அடுத்து டெலிவரி பண்ண பார்சல் இருக்கும், ஆனால் நீ இருக்க மாட்டேன். இதுதான் நான் திரும்பி போகிறேன். அவருக்கு என்ன சம்மந்தமா? திஸ் இஸ் மணிஸ் ரெட்ரிபன் பார்சல். சீக்கிரமாக சேர வேண்டிய பார்சல். ஏதாவது மிஸ் ஆச்சு? அடுத்து டெலிவரி பண்ண பார்சல் இருக்கும், ஆனால் நீ இருக்க மாட்டேன். Huh.
அடடா, தமிழ் பாட்டு தான்ப்பா. ஏய் பசங்களா, ஏதாவது ஜெமினி பார்க்கில் ஏதாவது பசங்களை விட்டு தேட சொல்கிற? ஹலோ டேய் மாங்க்கு, உன் பசங்களை விட்டு அங்கேயும் தேட சொல்லு. இன்னைக்கு நைட்டே வேணும். இரு, ஒரு ஆடு மாட்டிகிட்டு இருக்கு, பார்த்துட்டு நான் சொல்கிறேன். மச்சான், இதுவரை இந்த மணி யாருமே பார்த்துக்கடா. ஆனாலும் பேரை சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் தெரியுதா. ஏய் டொக்கு, என்னன்னாலும் சரி மணியோட பொருள் மேலே மட்டும் கை வச்சிடாத. இந்த ஊர்ல மணின்ற பயம் இருக்கிற வரைக்கும் மணியை தவிர எவனுமே இந்த பிசினஸ் பண்ண யோசிக்க மாட்டான். மணியோட குரூப்ல சேர்றது யமனை தூக்கி மடியில வச்ச மாதிரி. அவனுக்கு ஒருத்த மேல சின்ன டவுட் வந்தாலும் ஏன்னு கூட விசாரிக்காம போட்டு தள்ளிடுவான். மணியை அழிக்கணும்னு நினைச்சாலும் அவன் பொருளை கையை வைக்கணும்னு நினைச்சாலும் முடிவு 2 பேருக்கும் ஒன்று. என் வீடு மணி வீடு பக்கத்தில் தான். எப்போதுமே கரெக்டாக ஒரு 6 மணி போல் ஒரு புல்லட் சவுண்ட் கேட்டுருந்தான். டேய், பொருள் எங்கடா வச்சிருக்க? அந்த பார்சலாண்ணா சத்தியமாக எனக்கு தெரியலண்ணா. எத்தனை வாட்டி சொல்கிறது? டேய் சின்ன தம்பி, டேய் மணி பொருள் மேலே கை வச்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் மணி நான் விட்டுண்ணா. நான் கடையில் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வந்து பார்த்தா பேக்கை காணும். டேய் பாஸ்கர், அந்த கேசனோவை வர்த்து எவ்வளோன்னு நீங்கள் தெரியுமா? சொல்கிற கேஷ்னோன்ற பேரே எனக்கு தெரியலண்ணா. அது என்ன வாட்சா இல்லை கோல்டா? அட்டிங்கு, உன்னெல்லாம் இந்த ஆங்கிளில் விசாரிக்கக்கூடாதுடா. உன்னை அப்படியே வச்சு டேய் கடைசியாக கேட்குறேன், பார்சல் எங்கே? நீ பாதாம் பால் குடிச்சது ரோஸ் மில்க் குடிச்சதெல்லாம் எங்கே சொல்லாத. பார்சல் எங்கே? இவன் வேலைக்காகவே மாட்டான் மணி. டேய் மணியை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? டேய் ஃபோனை குடுறா. மச்சான் மாட்டிட்டோண்டா. டேய் போட்ட யாரை பார்த்துறா பொட்டேட்டோன்ற? மணி என்னடா? டேய் தான் நான் திரும்பி போகிறேன். டேய் இன்னொரு விஷயம், இந்த ஆப் மூலயமா டெலிவரி பண்ணுற பார்சல்லாம் மணியோட தான்டா. ஏதோ கேசனோவாவா, அதோட வேல்யூ ரொம்ப பெருசா. நோ தாஸ்ண்ணா, இன்னைக்கு என் கையில் யாரோட பொருள் இருக்குது தெரியுமா? எது பொருளா? டேய் காமேஷ், இங்க பாத்தியா டொக்கு என்ன சொல்லுன்னு ஏதோ பொருள் வச்சுக்கிறானா? என்ன பொருள்பா? மணியோட பொருள், ரெட் ரிப்பன் பார்சல். ஏதோ கேசனோவான்னு கேள்விப்பட்டேன். என்னடா சொல்ற? மணியோட கேஷ்னோவா? டொக்கு விளையாடாத. இனிமே தான் விளையாடவே போகிறேன். அந்த கேஷ்னோ உன் கைக்கு வரும், ஆனால் அதில் எனக்கு 50% ஷேர். எது உனக்கு 50%? டேய் காமேஷ், இங்க உனக்கு பாத்தியா? அந்த கேஷ்னோவும் கிடைக்கும், அப்புறம் மணின்ற அந்த பயத்தை அளிக்கிறேன். என்ன சொல்கிறேன்? இதெல்லாம் நல்லா தான் பாரு. சரி ஓகே. சரி, நீ ஜெமினி பார்க்குக்கு பசங்களை அனுப்பிச்சி விடு. இதை போய் தாசன் ஆகிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. ஐயோ, இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்காடா. அண்ணா, சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்டுருங்கண்ணா. உங்களை பற்றி வெளியே எது ப்ளீஸ்ண்ணா. மணி மணி ப்ளீஸ் விட்டுருங்க. விட்டுடலாம் மணி. சத்தியமாக இந்த மாதிரி நடக்காதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா விட்டு. சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், பொழிச்சிக்கிட்டோமே. டேய் இந்த பக்கமே இருக்கக்கூடாது, நீ ஓடி ஓடி போயிடு.
இன்னொரு வாட்டி உன்னை இந்த பக்கம் பார்த்தேன் மணி, அறுத்து விட்டுறலாம். I don't chase noise. I don't beg for attention. I walk in silence. This isn't street stuff. This is Mani Megalai's Casanova. Pray. Casanova. Casanova, 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 no. மீண்டும் வா Casanova, செல்ல வெள்ள இன்பம் Casanova.